எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ற ஃபீமேல் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு உங்களுடைய சஜஷன் அத கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க மேம். சார் இப்போ மென், ஃபீமேல் 2 பேத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா, இந்த 20-30 இயர்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஃபேஸ். ஏன்னா, காலேஜ் முடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜாப் ஜாயின் பண்றது. இப்ப மென்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஜாப் போய் தான் ஆகணுங்கிற மாரி தான் இருக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி. ஸோ அவங்க ஏதோ ஒண்ணு பண்ணி அவங்க ப்ரெஷர்ல தான் இருப்பாங்க. ஆனா அது ஒரு வழி கண்டுபிடிச்சு தான் ஆகணும். அதுவே விமன் வந்து சில பேருக்கு வந்து கரியர் அப்படின்னு போலாம். சில பேருக்கு வந்து ஃபேமிலி, மேரேஜ், குழந்தைங்க அந்த மாரி போயிட்டுருக்கு. சில பேர் வந்து 2மே மேனேஜ் பண்றாங்க. இப்ப என்ன பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, இந்த ஒரு 20-30 இயர்ஸ்க்குள்ள நம்ம 2மே மேனேஜ் பண்ணலாம் சார். ஒரு ஃபீமேல பொறுத்தவரைக்கும், நம்ம ஃபேமிலியும் பாத்துக்கலாம், பேபி அது எல்லாமே பாத்துக்கலாம். கூடவே வந்து நம்ம கரியருக்கான உங்களுக்கு பேஷனேட்டா இருக்கணும். நீங்க பேஷனேட்டா இருந்தீங்கன்னா, கரியருக்கான எல்லாமே நம்ம இந்த ஏஜ்ல இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நெறைய பேர் வந்து வொர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துட்டு பேபிய பாத்துக்கிற மாதிரியும் இருக்காங்க. இப்போ என்ன மாரி வந்து வேலை விடுற நிலைமை வந்துருச்சுன்னா, கண்டிப்பா நெக்ஸ்ட் என்னன்னு யோசிச்சு நம்ம பண்ணலாம். இப்ப நம்ம ஒரு அந்த ஃபேமிலி தான், மேரிட் லைஃப் தான் அப்படின்னு ஒரு லூப்புக்குள்ள போயிறக்கூடாது. அப்படியே போயிட்டோம்னா, அப்படியே நம்ம அந்த லூப்லயே சிக்கிருவோம். இப்ப நம்மளுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும். ஒரு வுமனா இருந்தாலும், மேலா இருந்தாலுமே ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே ஒரு ஐடென்டிட்டி வேணும். நம்மளுக்குன்னு ஒருத்தங்களோட வைஃப் இல்லன்னா இவங்களோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி தெரியறத விட, இப்ப என்னைய வந்து இவ்ளோ நாளா வந்து எங்க அப்பாவோட பஷீரோட பொண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து அர்ஷதோட ஒய்ஃப்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்போ 1 மந்த்ல போஸ்டிங் வந்துருச்சுன்னா, என்னைய வந்து ஏஐ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ருசானா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது வந்து ஒரு இன்னொருத்தங்களோட உறவ வச்சு சொல்றதுக்கு, நம்மளுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி உருவாக்கணும். அது ஒவ்வொரு பொண்ணுமே உருவாக்கணும். இப்போ கண்டிப்பா. அப்படி பண்றதுனால நம்ம ஒரு கெட்ட வைஃபோ, ஒரு கெட்ட மருமகளோ ஆயிற மாட்டோம். நம்ம கண்டிப்பா. வந்து இன்ஃபாக்ட் பார்த்தா நம்ம தான் ஃபினான்ஷியலியும் நம்மளே கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும்போது நம்ம ஃபேமிலிக்காக நம்ம இன்னுமே கான்ட்ரிபியூட் பண்ண தான் முடியும். எக்ஸாக்ட்லி மேம். ஆனா இந்த ஸ்டார்ட்டிங் ஃபேஸ்ல நம்ம ஸ்ட்ரகிள் வருவோம். இப்ப எனக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என் ஹஸ்பண்ட் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு டஃப்பா தான் இருந்துச்சு. ம். எதுக்கு இப்ப தேவையில்லாம அதெல்லாம் அப்படிங்கிற கொஸ்டின் வரும். ம். ஆனா படிப்படியா நம்ம வந்து இது ஒரு ஹேபிட்டா மாத்துறதுனால இந்த ப்ரிப்பரேஷன்ங்கிறது அவருமே இது பார்த்துட்டு தான் இருக்காங்க. சரி ம். இவ இவ்ளோ ஆசையா பண்றாங்க அப்படிங்கும்போது, அவரே வந்து என்கிட்ட "நீ எனக்கு நைட் ஃபுல்லா படிக்கிறீல்ல, காலையில எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய வேணாம். நான் கேன்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்றாரு. இப்போ யாருங்க? 2 இயர்ஸ் எக்ஸாம் எழுதி 2 டைம்ஸ் எக்ஸாம் எழுதுறேன். சரி நான் வந்து இந்த டைம் கிடைக்கலன்னா, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாரி ஆன்லைன்ல புக் எல்லாமே வாங்கியாச்சு எக்ஸ்ட்ரா. சோ எங்க ம். வீட்ல வந்து நான் கஷ்டப்படுறது போதும்ன்னு சொல்லி அப்பா, அம்மா கூட போதும் இந்த டைம் கிடைக்கலன்னா விட்டுருன்னு சொல்லும்போது, இப்ப என்னோட ஹஸ்பண்ட் சொல்றாரு, "இல்ல உன்னால முடியும்" அப்படின்ட்டு. ம். இப்ப மாமனார், மாமியார் தான் என்னைய வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு கூட்டிட்டு போனாங்க. இப்போ எங்க மாமியார் வந்து இப்போ ஒரு வேள ஸ்டார்ட்டிங்ல அவங்களுக்கெல்லாம் இது புடிச்சிருக்குமோ இல்லையோன்னு எனக்கு தெரியல. ம். ஆனா எக்ஸாம் டைம்ல அந்த ஒரு 1 வீக் நான் அங்க இருந்து எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த டைம்ல இருக்கும்போது, எந்த வேலையுமே என்ன பண்ண விடாம, "நீ பிரிப்பேர் பண்ணு. நான் ஒரு டீயாச்சும் போடுறேன்னு வேணாம் அந்த டைம் கூட வேஸ்ட் பண்ணாம நீ பிரிப்பேர் பண்ணுன்னு" அவங்க சொல்றாங்கன்னா, அது நான் வந்து எவ்ளோ ஹார்ட் ஒர்க் இந்த பொண்ணு போடுது. சோ நம்மளால முடிஞ்சது நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு இப்போ சில பேருக்கு இந்த அஃபெக்ஷன் இல்லன்னா, இது இல்ல என்னோட மாமனார் அப்படி இல்ல, என்னோட ஹஸ்பண்ட் அப்படி இல்லன்னு சொல்லலாம். ஆனா ஸ்டார்ட்டிங்ல எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. நம்ம தான் அது நம்மளுக்குன்னு நாம தான் பண்ணணும். அது வந்து ஒவ்வொரு விமன் வந்து அது ஒரு தப்பே கிடையாது. அது ம். வந்து ஒரு செல்ஃபா நம்ம நம்ம மத்தவங்களையும் பாத்துக்கிறோம். அது கூடவே நம்மளையும் பாத்துக்கிறதுக்கான எபிலிட்டி நம்மகிட்ட இருக்கு. நம்ம கண்டிப்பா. வெளியில வந்து பிசிக்கலி ஒரு விமன் ஸ்ட்ராங்கோ இல்லையோ, ஒரு எமோஷனலி வந்து பாத்தீங்கன்னா, ஒரு விமன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். ரொம்ப கண்டிப்பா. ஸ்ட்ராங். ம். ஏன்னா, அதனால தான் இந்த ரொம்ப டஃப்பான இப்போ ஒரு மெட்டர்னிட்டி அந்த மாரி இஷ்யூஸ்ல ரொம்ப மூட் ஸ்விங்ஸ், ரொம்ப பிரச்சனைகள். அது விமனால என்ட்யூர் பண்ண முடியறதுனால தான் அது அவங்களுக்கு வந்திருக்கு. கண்டிப்பா. புரியுதுங்களா? சோ அந்த மாரி இருக்கிற விமன்னால கண்டிப்பா அவங்க என்ன நெனைச்சாலும் அச்சீவ் பண்ணலாம். இப்ப ஐஏஎஸ் ரிசல்ட் கூட வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து விமன் தான் வந்திருக்காங்க. 10 இயர்ஸ் சோ ஆயிருக்குல்ல? கண்டிப்பா ம். 10 இயர்ஸ் ஆயிருக்கு. வா! சோ கண்டிப்பா நம்மளாலயும் முடியும். அதுவும் எந்த அளவுக்கு அவங்க அந்த கன்சிஸ்டன்சிங்கிறது எவ்ளோ இருந்திருக்கும். ஒவ்வொரு டைம் அவங்க ஃபெயில் பண்ணும்போதோ, அவ்ளோ கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா அவங்க வந்துட்டாங்க. திரும்பியும் வந்துட்டாங்க. அதுதான் முக்கியம் சார். அது நம்ம 2யுமே நம்ம மேனேஜ் பண்ணலாம். இப்ப நம்ம நான் 2யுமே சேம் தமிழ்நாட்டுல டைம்ல தான் பண்ணேன். ம். 2021ல வந்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ் ரம்யான்னு ஒருத்தங்க வந்து கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஐஏஎஸ். அவங்களும் நீங்க சொன்ன அதே மாரி தான். 6 அட்டெம்ப்ட்ல அவங்க கிளியர் ம். பண்ணியிருப்பாங்க. பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. ம். ஏன்னா ஒரு ஃபீமேலா இவ்ளோ அட்டெம்ப்ட்ஸ் குடுக்குறது அப்படிங்கிறது
உண்மையிலே அவ்வளோ ஈஸி கிடையாது. எஸ். சொல்லுங்க மேம். ம். ஒரு ஒரு பையனுக்கும் டஃப் தான் சார். இப்போ கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் சொசைட்டியல் பிரஷர்னால அது ஸ்டாப் பண்ணி பிஜி பண்றது, இல்லன்னா வேற ம். வேலைக்கு போற மாரி நெறைய இருக்கு. ம். விமனுக்கு வந்து நம்ம வீட்ல இருக்கும்போது கூட பரவால்ல. நம்ம ஒரு மேரிட் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போறோம்னா, நெறைய பார்வைகள் நம்மள சுத்தி வருது. ஜட்ஜ்மெண்ட்ஸ் வருது. சோ நம்ம பயந்துக்கிறோம். அதுதான் மெயின் வந்து. நம்ம இது பண்ணா தப்பாயிருமோ, அது பண்ணா தப்பாயிருமோ, அவங்களுக்கு பிடிக்குமோ, பிடிக்காதோ அப்படின்னு நம்ம வீடு, நம்ம மாமனார், மாமியார்ங்கிறத விட அந்த ரிலேட்டிவ்ஸ், ஊர்ல இருக்கிறவங்க இது எல்லாமே நம்ம நெனச்சுக்கிறோம். அதுல கண்டிப்பா. நம்மளையே நம்ம மறந்து போயிர்றோம். ஆனா அதான் பாருங்க. நம்மளுக்கான ஒரு ஜஸ்டிஸ்ங்கிறது நம்ம ம். பண்ணணும் சார். அது பண்ண கண்டிப்பா. முடியும். நம்ம ஒவ்வொருத்தங்களாலயும் முடியும். கண்டிப்பா அப்கமிங் வரப்போற ஃபீமேல் ஆஸ்பிரண்ட்ஸ் தைரியமா ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களாலயுமே வந்துட்டு இந்த வரப்போற எக்ஸாம்ஸ் வந்து கிராக் பண்ண முடியும். அ ஏகப்பட்ட இன்ஸ்பிரேஷன்ஸ் இப்போ நம்ம பார்க்குறோம். யுபிஎஸ்சி, ஐஏஎஸ் எக்ஸாம் மாரியான எக்ஸாமா இருக்கலாம். எல்லா கைண்ட் ஆஃப் எக்ஸாம்ஸ்லயுமே இன்னைக்கு ஃபீமேல் வந்து அச்சீவ் பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரிசானா மேம் மாரி ஆளுங்க நெறைய பேர் நம்ம இன்டராக்ட் பண்ண போறோம். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ தைரியமா ப்ரிப்பேர் பண்ணுங்க. எஸ்பெஷலி ஹோம் மேக்கர்ஸ். எஸ். அவங்களுக்கும் கொஞ்சம் சொல்லிருங்க மேம் ஒரு சில விஷயங்கள். ஹோம் மேக்கர்ஸ் ஏன்னா அவங்க வந்து இன்னும் ரொம்ப சஃபரிங் ஃபேஸ் பண்றாங்க. அன்மேரிட் கூட ஓகே. மேரிட் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ம். ஆமாங்க சார். ஹோம் மேக்கர்ஸ்க்கு என்னன்னா, அ ஃபர்ஸ்ட் வந்து நெறைய பேருக்கு வந்து இத பத்தி தெரியறதில்ல சார். இப்படி ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறது நெறைய பேருக்கு தெரியறதில்ல. தெரிஞ்சா கூட நெறைய பேருக்கு பயமா இருக்கு சார். எல்லாரும் என்ன நெனைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா அவங்க அந்த ஸ்டார்ட்டிங் ஃபேஸ் தான் ட்ரபிளா இருக்குமே தவிர, இப்ப நம்ம அந்த அதிலேயே போயிட்டோம்னா, இப்ப நல்லா ஒரு படிச்சுட்டு இருந்த பொண்ணுக்கு வந்து எனக்கு இப்ப வந்து நான் காலேஜ் முடிச்சு 5 இயர்ஸா வேலை ஒழுங்கா இல்லாம இருக்கும்போது, ஒவ்வொரு நாளும் நம்ம மைண்ட்ல வந்து நம்ம ப்ரொடக்டிவா இல்லையே, நம்ம வேஸ்ட் அந்த மாரி ஒரு ஃபீலிங் வந்துட்டே இருக்கும். சோ நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு 1 இயர், 2 இயர், 3 இயர் நீங்க கஷ்டப்பட்டாலும், சரி உங்கள யாரும் புரிஞ்சுக்கலன்னா கூட, இப்ப நெறைய பேர் YouTubeலயே நம்ம பார்க்குறோம் சார். பிளாங்கெட் போட்டு லைட் அடிச்சு படிக்கிறாங்களாமா. சோ அவங்கள யாரையுமே வீட்ல சப்போர்ட்டே இல்லாம. ஆனா, அந்த வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கான மரியாதையே டிஃபரெண்ட். அவங்கள எல்லாருமே நல்லா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சோ கண்டிப்பா. இந்த உங்களோட கஷ்டம் இது எல்லாமே வந்து அது கிடைக்கிற வரைக்கும் தான். நீங்க அச்சீவ் பண்ற வரைக்கும் தான். அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா, அ அது ஒரு கவர்ன்மென்ட் ஜாப் எல்லாம் வாங்கிட்டாங்கன்னா, ஒரு பொண்ணுக்கு ஒரு மரியாதைங்கிறதே ரொம்ப ஒரு டிஃபரெண்ட் லெவலா மாறிடும் சார். முதல்ல கண்டிப்பா. இருந்ததுக்கும், இப்ப இருக்கிறதுக்கும். சோ ஒரு உங்க உங்க பிரைம் ஏஜ் அதுதான் எனக்கு வந்து இந்த 20-30ங்கிறது நீங்க வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுல நீங்க போடுற எஃபர்ட் தான் அதுக்கப்புறம் உங்க லைஃப் எப்படி இருக்கும்னு டிசைட் பண்ண போகுது. சோ உங்களுக்கு வந்து 2மே மேனேஜ் பண்ற எபிலிட்டி இருக்கு. ஒவ்வொரு பொண்ணுக்குமே என்ன பொறுத்தவரைக்கும். வீட்டையும் பிரைவேட்டா வொர்க்கும் பண்றாங்க. அது கூட சேர்ந்து பிரிப்பேர் பண்றவங்கலாம் இருக்காங்க. இருந்து லிஸ்ட்ல வர்றாங்க. ஆமா. அதுவும் வீட்ல நெறைய பிரச்சனை, ஹாஸ்பிட்டல் இஷ்யூஸ் அப்படியெல்லாம் நெறைய பேர் இருக்காங்க. சோ கண்டிப்பா எல்லாராலயும் முடியும் சார். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறது தான் கஷ்டமா இருக்கும். அத கண்டிப்பா மேம். நீங்க எடுத்துட்டாங்கன்னா சொன்னது கரெக்ட். ஏன்னா ஸ்டார்ட்டிங்ல வந்து மேபி அவங்க இது பண்ணலாம், அப்போஸ் பண்ணலாம். அ ம். ஆனா போக போக நம்ம புடிக்கிற அடத்துல தான் இருக்கு. நம்ம எவ்வளோ அடம் புடிக்கிறோம், நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் போடுறோம். நீங்க சொல்றதிலே தெரியுது. நீங்க ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல கன்வின்ஸ் பண்றது கஷ்டமா இருக்கு. அப்புறம் போக போக ம். உங்க உங்க மாமியார், உங்க மாமி, அப்புறம் உங்க ம். இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ ம். ஸ்டார்ட்டிங்ல ம். மேபி இல்லாம இருக்கலாம். அப்புறம் நம்ம போடுற ம். எஃபோர்ட்ட பார்த்து அவங்களே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அப்படி பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணலனாலுமே, ஜெயிச்சிட்டா கண்டிப்பா வந்து நம்மள ரெஸ்பெக்ட் பண்ண தான் போறாங்க எண்ட் ஆஃப் தி டே. ஸோ போறாங்க. நாம நமக்காக கண்டிப்பா எஃபோர்ட் போடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதான் ஆ சொல்லுங்க. சொல்லிக்கிறேன். ம். இப்போ என்னோட ஹஸ்பண்ட் ஸ்டார்ட்டிங்ல ஒரு டைம் வந்து கேட்டாங்க என்கிட்ட. சரி ம். நெக்ஸ்ட் ஒரு பேபி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பேபி அப்படின்னு பார்த்து அதெல்லாம் முடிச்சுட்டு இங்கேயே நாங்க துபாய்ல இருக்கிறோங்கிறதுனால ம். வேலை பார்த்து அந்த டைம் போதும்ல. எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் அப்படின்னு. சோ ம். நான் எங்க அப்பா கிட்ட அவர் இப்படிதான் சொல்றாரு. என்ன பண்றதுன்னு கேட்டப்ப எங்க அப்பா சொன்ன ஒரு விஷயம். அத டிசைட் பண்ண போறது நீயோ, அவரோ கிடையாது. நம்ம சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி தான் நம்ம லைஃப்ல டிசிஷன்ஸ் எடுக்கிற மாரி இருக்கும். நம்ம ப்ரீ பிளான் பண்ற மாரி வராது. சோ இப்போதைக்கு நீ வந்து பிரிப்பேர் பண்ணு. பிரிப்பேர் பண்ணிட்டு, அந்த சிச்சுவேஷன் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு ஏத்த மாரி வந்துரும் அப்டின்னாரு. சோ லக்கிலி எனக்கு ஃபேமிலிலயுமே நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ பிரிப்பரேஷனுமே முடிச்சுட்டு இப்போ நல்லா இருக்கு. அதே ம். மாதிரி அவரு என்கிட்ட கேட்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நான் பிரிப்பேர் பண்ணும்போது இந்த இயர்ல டிஎன்இபிஏ-யோட அந்த சீட்ஸ் இல்ல. இப்ப ஆமா, தானே ஆட் ஆயிடுச்சு. ஆமா. பிடபிள்யூடில 2 சீட்டு, பிசிஎம்க்குன்னு இருந்துச்சு. ம். அப்ப தமிழ்நாட்டிலேயே ஒரு 2 சீட்டு நம்பி நீ எப்படி இப்படி பிரிப்பேர் பண்ற? அப்படின்னு எங்க ஹஸ்பண்ட் கேட்டாரு. சோ அதுக்கு வந்து நான் +2 முடிச்சுட்டு என்ஜினியரிங் போற டைம்ல,
எங்க அப்பா கிட்ட ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க, இன்ஜினியரிங் சேர்க்க வேணாம். ஒரு 1000 பீப்பிள் படிக்கிறாங்க. அதுவும் ஸ்பெஷலி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். ஒரு பொண்ணா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சேர்க்கிறீங்க. 1000 பீப்பிள் ஜாயின் பண்ணா ஒருத்தங்களுக்கு தான் அந்த வேலை கிடைக்குதாமா அப்படின்ட்டு. சோ எங்க அப்பா என் முன்னாடி தான் அவர்கிட்ட சொல்றாரு. அந்த ஒருத்தங்களா அந்த வேலை கிடைக்கணும்னா, அந்த ஒருத்தங்களா அதுல ஜாயின் பண்ணாதானே நம்மளுக்கு அந்த வேலை கிடைக்கும். கண்டிப்பா. அது அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சார். அது என்ன ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஒரு பாயிண்ட். சோ நான் சீட்டு 2 சீட்டு தான் இருக்கா. அந்த சீட்ல ஒண்ணு கிடைக்கணும்னா நான் ப்ரிப்பேர் பண்ணாதானே சார் அது எனக்கு கிடைக்கும். கண்டிப்பா. அந்த ஒரு அது வந்து நெறைய பேர் சீட் கம்மியா இருக்கிறதுனால ப்ரிப்பேர் பண்றது இல்ல. சோ அவங்க இது ரொம்ப ஒரு அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டிங்கா இருக்கும். எனக்கு அது ரொம்ப மோட்டிவேஷனா இருந்துச்சு சார். அந்த அப்பா சொன்ன அந்த ஒரு வார்த்தை. கண்டிப்பா மேம். அதே ஆக்சுவலா மாதிரி காலேஜ்ல அப்படிதான் சார் ஆயிடுச்சு. எங்க காலேஜ்ல எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ட் ஆனதே நான் தான். சோ அவர் அன்னைக்கு சொன்ன விஷயமே நடந்துருச்சு. அதனாலதான் சொல்றேன். அதான் மேம். இப்ப அடுத்த வரப்போற நோட்டிஃபிகேஷன்லயுமே வந்து கம்மியான வேக்கன்சிஸ் இருக்குன்னு சொல்லி யாரும் ஃபீல் பண்ணாம, ம். எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்க. எக்ஸாம்ஸ்க்கு அப்பியர் ஆகுங்க. ஆட் ஆகலாம். என்ன? ம். ஸோ அததான் வந்து மெயினா வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ். ஓகே மேம். நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் ஓகே பண்ணிட்டோம். சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் கண்டிப்பா ரிசானா மேம் உங்களுக்கு நான் வந்து நன்றி சொல்லி தான் ஆகணும். ஏன்னா முதல்ல ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம். அப்புறம் இன்னொரு வீடியோ இடையில ஒரு சின்ன ஆக்சிடென்ட் வேற ஆகிப்போச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து மேனேஜ் பண்ணி நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்களுமே வந்துட்டு கிளாஸஸ் வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்க, படிக்க சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன் சார். நான் கண்டிப்பா. வந்து இப்போ எனக்கு உங்களோட சேனலோட இந்த ஃபீஸ் கோர்ஸ் ஸ்ட்ரக்சர்ல இப்பதான் சார் நான் கேக்குறேன். ஓகே. இது பாக்குற எல்லார்கிட்டயும் எனக்கு வந்து சொல்ல வேண்டியது இவ்ளோ அஃபோர்டபுளா இவ்ளோ குவாலிட்டி உங்க வீடியோஸ் நான் பாத்திருக்கேன் சார். நான் கண்ட்ரோல் சிஸ்டம்ல அந்த ஸ்டேட் ஸ்பேஸ் அனாலிசிஸ் அதெல்லாம் உங்க வீடியோஸ் தான் ரெஃபர் பண்ணியிருக்கேன் ப்ரிப்பேர் பண்ணும்போது. சோ நல்ல குவாலிட்டியா தான் நீங்க டீச் பண்றீங்க. குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணாம இப்படி ஒரு அஃபோர்டபுள்னா ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்ச். இந்த ரேஞ்சை விட இதுவே எனக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க போடுற ஒரு எஃபர்ட் எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியும். அதுக்கு வந்து இந்த ஃபீஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி சார். ஒரு சர்வீஸ் மாதிரி தான் நீங்க பண்றீங்கன்னு நான் சொல்லுவேன். சோ இத பாக்குறவங்க வந்து இது ஒரு பெரிய உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணிருங்க. கண்டிப்பா எனக்கு நான் ஸ்டார்ட் பண்ணப்ப நீங்க இந்த மாதிரி இருந்துச்சுன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் அதுதான் சார் ரெஃபர் பண்ணியிருப்பேன். அதனால எல்லாருமே ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில இருக்கு சார். அதனால எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்லுவேன். ரொம்ப தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். ஓகே. This video is sponsored by JSMS Academy. JSMS Academy is TNPSC Combined Technical Service Examination, TRB Polytechnical Examination, UPSC Engineering Service Examination Prelims and PSU மாதிரியான engineering level competitive examinations and GATE மாதிரியான entrance examinations வந்து pre-recorded online courses provide பண்ணக்கூடிய ஒரு ஆன்லைன் கோச்சிங் பிளாட்ஃபார்ம். நாங்கள் லாஸ்ட் 5 இயர்ஸாக ஆன்லைன் மூலியமாகவே ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டுக்கான கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு வரோம். எஸ் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ்க்கான பேக் அண்ட் 12 மந்த்ஸ்க்கான பேக் அவைலபிளாக இருக்குது. 6 மந்த்ஸ்க்கான வீடியோ கோர்ஸ் 5000 rupeesலையும், டெஸ்ட் சீரியஸ் 1500 rupeesலையும், 12 மந்த்ஸ்க்கான பேக் ஃபுல் கோர்ஸ் வீடியோ கோர்ஸ் ப்ளஸ் டெஸ்ட் சீரியஸ் ரெண்டுமே சேர்த்து 10,000 rupeesலையும், டெஸ்ட் சீரியஸ் 2000 rupeesலையும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். நாங்கள் ஸ்ட்ரிக்ட்லி ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டுக்கான கோச்சிங் தான் ப்ரொவைட் பண்ணுறோம். வீடியோ கோர்ஸ் உங்களுக்கு சிலபஸில் மென்ஷன் பண்ண எல்லா சப்ஜெக்ட்ஸும் கவர் ஆகும். டெஸ்ட் சீரியஸ் பாருங்கள், பார்ட் டெஸ்ட், சப்ஜெக்ட் டெஸ்ட், 2 சப்ஜெக்ட் காம்போ டெஸ்ட், 4 சப்ஜெக்ட் காம்போ டெஸ்ட், 8 சப்ஜெக்ட்ஸ் காம்போ டெஸ்ட், அப்புறம் ஃபுல் டெஸ்ட் கம்பைன்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் மாடல், அப்புறம் ஃபுல் டெஸ்ட் டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாமினேஷன் மாடல் அண்ட் நியூமெரிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ சொல்யூஷனும் ப்ரொவைட் பண்ணுறோம். 5000 கொஸ்டின்ஸ் பக்கமாக வந்து டெஸ்ட் சீரியஸ் மட்டும் கவர் பண்ணும். அரௌண்ட் நீங்கள் 10,000 rupees உள்ள அந்த பேக் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10,000 ப்ளஸ் ப்ராப்ளம்ஸ் பக்கமாக வந்து சால்வ் ஆகும், கவர் ஆகிடும். 500 ஹார்ஸ்க்கான வீடியோ கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து கவர் பண்ணுறோம். டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷனில் 6 மந்த்ஸ்க்கான வீடியோ கோர்ஸ், 6 மந்த்ஸ்க்கான டெஸ்ட் சீரியஸ், 12 மந்த்ஸ்க்கான ஃபுல் கோர்ஸ், 12 மந்த்ஸ்க்கான டெஸ்ட் சீரியஸ்னு எல்லாத்துக்குமே நம்ம செப்பரேட்டாக ஃபார்ம் லிங்க் கொடுத்துருப்போம். உங்களுக்கு எங்களுடைய கிளாஸஸ் பிடிச்சிருந்தா மட்டும் ஃபார்மில் ஃபில் பண்ணி கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா வீடியோஸ்லையுமே சொல்கிறது தான், உங்கள் ஃப்ரெண்ட்ஸே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தாலுமே எங்களுடைய கிளாஸஸை பார்க்காம கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்கள் யூடியூப் கோர்சஸ் 500 ஹார்ஸில் வந்து 100 ஹார்ஸ் பக்கமாக யூடியூப் நடத்திருக்கோம். அந்த கிளாஸஸ் போய் பாருங்கள். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா மட்டும், உங்களுக்கு ஓகேவா இருக்குது அப்படின்னா மட்டும் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுங்கள். நம்மளுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2500 rupeesக்கான பேக் இருக்குது. அதுக்கான ஃபார்ம் லிங்க்குமே கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் எங்களுடைய ஓல்டு யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளோட யூடியூப் கிளாஸஸ் ஃபாலோ பண்ணுவீங்க, டவுட்ஸ் இருந்தால் மட்டும் கேட்பீங்க. உங்களுக்கு எங்களுடைய வீடியோ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா 6 மந்த்ஸ்க்கான இந்த வீடியோ கோர்ஸ் 5000 rupeesலேருந்து 3000 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டி தான். எஸ் ஸ்பெஷல் வீடியோ கோர்ஸ் ஃபார்ம் லிங்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் லிங்க் இருக்கும். அந்த ஃபார்மை ஃபில் பண்ண போகிற 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். நீங்கள் 6வது இல்லை 7வது நம்பராக வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகிடும். அதே மாதிரி 5 பேர் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்கன்னா என்னுடைய ஓல்டு யூடியூப் ஸ்டூடெண்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஓல்டு பெய்ட் ஸ்டூடெண்ட் கிடையாது. ஓல்டு பெய்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2500 rupeesக்கான பேக் அவைலபிளாக இருக்குது. இது ஓல்டு யூடியூப் ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணக்கூடியவங்க, ரொம்ப வாரமாக ஃபாலோ பண்ணக்கூடியவங்க இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக வந்துட்டு இதில் ஃபார்மை ஃபில் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம்.